गौरवं प्राप्यते दानात् न तु वित्तस्य सञ्चयात् उच्चैः स्थितिः पयोदानां पयोदीनाम् अधस्थितिः. गौरवं प्राप्यते दानात् न तु वित्तस्य सञ्चयात् उच्चैः स्थितिः पयोदानां पयोदीनाम् अधस्थितिः. இதோட அர்த்தம்னு பார்த்தா இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்குன்னா, டிக்னிட்டி இஸ் அட்டைன்ட் பை டொனேட்டிங் வெல்த், நாட் பை அக்குமுலேட்டிங் இட். த கிளவுட் தட் கிவ்ஸ் அவே வாட்டர் இஸ் ஆல்வேஸ் ஹை, வேரஸ் த sea தட் அக்குமுலேட்ஸ் வாட்டர் இஸ் ஆல்வேஸ் லோ. இதை தமிழில் சொல்லணும்னா, எப்போவுமே தான தர்மம் பண்ணுறது வசந்தது. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பணத்தை சேர்த்து வைக்கிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ நம்மளோட குணமும் மனமும் சுருங்கிடும். இது அனுபவ ரீதியாக சொல்லலாம். அதுக்கு உதாரணமாக தான் சொல்லியிருக்கு. அதாவது மேகம் எது நமக்கு மழையை கொடுக்கறதோ அது எப்போவுமே மேலே இருக்குது. கடலானது, சமுத்திரமானது எல்லா தண்ணியும் தன்னோட வச்சுட்டு இருக்கிறதுனால கீழே இருக்குது. என்ன ஒரு பிரமாதமான உபமானம் பார்த்தீங்களா? நம்மள்கிட்ட இருக்கிற வெல்த்துன்னு நான் சொல்கிற போது அது நாலேஜாக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். கொடுக்கணுங்கிற மனசு இருந்தால்தான் நம்ம உயர்ந்த நிலையை அடைய முடியும். அண்ட் இன்னொன்று சொல்கிறேன் கொஞ்சம் ஃபிலசாஃபிக்கலாக. சரி, இவ்வளோலாம் சேர்த்து வைக்கிறோமே, அது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா புதுசாக ஒரு ஃபிலாசபி சொல்லலை, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் அதை அப்பப்போ ஞாபகப்படுத்துறது நல்லது. ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போ கடவுள் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியும், நம்புறவாளை சொல்கிறேன். அப்போது ஏன் தினம் கோவிலுக்கு போகணும்? கடவுள் தான் எங்கேயோ இருக்காருன்னு ஆர்கியூ பண்ணுவா. இருந்தாலும் அந்த கோவிலுக்குன்னு நம்ம போக ஆரம்பிச்சோன்னா அடிக்கடி அந்த அந்த பிம்பத்தை பார்க்குறோம், வாட் எவர் இட் இஸ். ஸோ கான்ஸ்டண்ட்டாக அது மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகணும். அதே மாதிரி தான் எல்லாமே. ஸோ இது தெரிஞ்ச ஃபிலாசபியாக இருந்தாலும் அப்பப்போ ஞாபகப்படுத்திக்கிறது நல்லது. வாட் இஸ் த பாயிண்ட் இன் அக்குமுலேட்டிங் வெல்த்? சரி, அவ்வளோ சேர்த்து வச்சு இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன பண்ண போகிறோம்? ஸோ இது எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்தவ் பிரதிபத்தையே ஜகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்தவ் பிரதிபத்தையே ஜகதப் பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. क्वसूर्य प्रभवो वंश क्वच अल्प विषयामति तिथीषु दुस्तरम मोहात् उडुपेना अस्मि सागरम. இது காளிதாசன், மகாகவி காளிதாசனோட ரகுவம்சம் அப்படிங்கிற காவியத்தில் வர முதல் சில வரிகள். அதாவது ஆரம்பத்தில் அவர் எல்லாரையும் ரட்சிக்கிற பரமசிவன் பார்வதியை வணங்கிட்டு அடுத்த லைன் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இவரோட ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட சரித்திரம் ரொம்ப பெருசு. அதில் ஏதோ என்னோட ஒரு சின்ன அறிவை வச்சுண்டு ஒரு தோணி, அதாவது ஒரு போட்டில் ஒரு சமுத்திரத்தையே கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதுன்னு வச்சுங்களேன். ஸோ ஆனானப்பட்ட காளிதாசனே அப்படி சொல்லும்பொழுது நம்மளாம் எந்த மூலை? பொதுவாகவே நான் ஏதோ பெருசாக சாதிச்சுட்டதாலாம் நினச்சிக்கிறது கிடையாது. ஏன்னா எல்லாமே ஆண்டவன் அருள், கடவுள் கடாட்சம், அவ்வளோதான். இது நடக்கணும்னு இருக்கு, அது நடக்கிறது. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. இப்படி தான் இருக்கணும். இல்லை சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹா அப்ரியஸ்ச பத்தியஸ்ச மே வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபஹா. சுலபா புருஷா ராஜன் சததம் பிரியவாதினஹா அப்ரியஸ்ச பத்தியஸ்ச மே வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபஹா. இப்போ நான் சொன்னதோட சாராம்சம் என்னன்னா, முகஸ்துதின்னு சொன்னாலே பொய்யான விஷயம் அது. முகஸ்துதி பண்ணுறவாளும் அதை விரும்பி கேட்டு ரசிக்கிறவாளும் தான் அதிகம். உண்மையை சொல்கிறவாளும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம், மனோபக்குவம் உள்ளவாளும் ரொம்ப குறைச்சல். இதுதான் சாராம்சம். இதை எதுக்காக நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இருக்கிற நம்ம காலகட்டத்தில் இந்த முகஸ்துதிங்கிற விஷயந்தான் ரொம்ப அதிகமாயிடுது.
அதாவது நம்ம முகத்துக்கு நேரம் ஒன்று பேசுறது, இது வந்து காலகாலமாக வந்துட்டு இருந்தாலும் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியே எடுத்துங்களேன். அதாவது என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்ரலாக சொல்கிறேன், சார் என்ன ஷார்ட் சார் இது, பிரமாதமான ஷாட்டு அப்படின்னு உடனே டைரக்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுவார். அந்த டைரக்டர் அப்படி நகர்ந்த உடனே இதெல்லாம் ஒரு ஷாட்டு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வரும். இது வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்குமே பொருந்துன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் இப்போ வந்து இந்த முகஸ்துதியை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், காலங்காலத்தால் கண்ணு முழிச்ச உடனே ஒன்று கடவுளை தியானம் பண்ணுவோம், அடுத்தது பால்காரனை பார்ப்போம், பேப்பரை பார்ப்போம். இப்போல்லாம் என்ன பண்ணுறோன்னா, நம்ம கண் முழிக்கிறதே ஃபேஸ்புக்லேயும் வாட்ஸ்அப்லேயும். அதுவும் எப்படி, படுக்கைக்கு பக்கத்துலேயே இருக்கும். கண்ணை திறந்த உடனே கண்ணாடி போட்டுக்குவா, இல்லைன்னா அதை எடுத்து இன்றைக்கி என்ன மெசேஜ் வந்திருக்கு, என்ன ஃபார்வேர்டு வந்திருக்கு, இதுதான் நம்ம சிந்தனையாக இருக்குது. அண்ட் இதில் பார்த்தேன்னா எவ்வளவு பொய் போலி. ஆக்சுவலாக வந்து போலிகளை கண்டு ஏமாறாதீர்கள் அப்படின்னு நிறைய கேப்ஷன்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம வந்து போலியை பார்த்து ஏமாறுறதே கிடையாது, அதைத்தான் நம்புகிறோம். இப்போ அதுதான் நிஜம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்ட் செட்டை ஏற்படுத்திட்டோம். எவ்வளோ ஒரு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது வந்து நான் கூட பல சமயங்கள் நினச்சிப்பேன். அதாவது இன்றைக்கி நான் வந்து தீபாவளிக்கு இந்த பட்சணம் பண்ணேன், கோகுலாஷ்டமிக்கு இந்த வெள்ளச்சீடை பண்ணேன் அப்படின்லாம் ஃபோட்டோலாம் போட்டிருப்பா. என்ன இது அப்படின்னு நினச்சிப்பேன். பட் ஐ அண்டர்ஸ்டுட் தட் சைக்காலஜி லேட்டர் ஆன். அதாவது அதை பார்த்து ஒரு 10-20 லைக் வந்ததுன்னா அவளுக்கு ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம், அவளோட ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எவ்ரி ஒன் இன்னைக்கு இருக்கிற நம்ம சூழல் எப்படின்னா, எவ்ரி ஒன் வாண்ட் சம் சார்ட் ஆஃப் எ ரெக்கக்னிஷன். நம்மளை ஐடென்டிஃபை பண்ணணும், நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணணும். அது வந்து போலியாக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு பர்த்டே அப்படின்னா அது நம்மளுக்கு ஊர் பேர் தெரியாதவங்கலாம் பாராட்டு அனுப்புவோம். ஏன்னா நம்மளுக்கு ஒரு திருப்தி அதில் கிடைக்கிறதுங்கிறது ஒரு லாஜிக்காக இருக்கலாம். ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மை. அதே மாதிரி இந்த லைக்ஸு கமெண்ட்ஸு இதில் வர போட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதனாலே பல ரிலேஷன்ஷிப்பே வந்து ஸ்பாயில் ஆகிட்டு இருக்கு. ஐ திங்க் இதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவனுக்கு 400 லைக் வந்துருக்குப்பா, எனக்கு 399 லைக் தான் இருக்கு. அது ஒரு லைக், அதுக்கு நான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஐ சிம்பிளி வண்டர் வாட் இஸ் ஹேப்பனிங். ஏன் இந்த பொய்யான வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதுதான் உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம். அஃப்கோர்ஸ் சோஷியல் மீடியாவால் நிறைய நல்லது நடக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லலை. இல்லைன்னா நான் இப்படி வந்து உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. தட் இஸ் ஒன் சைட் ஆஃப் இட். பட் நம்ம எல்லாருமே இப்போ என்ன ஆயிட்டோம்னா, ஒரு விதமான அடிமை ஆயிட்டோம். அண்ட் இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் ஒரு டேஞ்சரஸ் திஸ் ஒன் இஸ் ஹேஸ் ஸ்டார்டட் ப்ரிவேலிங் ட்ரெண்ட். நம்மளோட சிந்தனா சக்தியை டாமினேட் பண்ணுறது சோஷியல் மீடியா. ஏன்னா அதில் வர போஸ்ட், அதில் வர கமெண்ட்டை படித்து பார்த்து நம்ம சுய சிந்தனையை எழுந்துட்டு இருக்கோம். இட்ஸ் எ வெரி அலார்மிங் சிச்சுவேஷன். வெல், இட்ஸ் a வெரி வாஸ்ட் சப்ஜெக்ட். நான் வந்து இதை ஆரம்பித்த உடனே இதெல்லாம் எனக்கு ஸ்பான்டேனியஸாக வர்றதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன வாட் ஐ வாண்டட் டு ஷேர் வித் ஆல் ஆஃப் யூ இஸ் தட் எஸ், சோஷியல் மீடியா இஸ் நீடட் நவ். இட் ஹஸ் பிகம் எ நெசசரி ஈவில். அதே சமயம் அதுலேயே மூழ்கி இருக்காம, வாட் இஸ் ஆஃப் பேரமவுண்ட் இம்பார்ட்டன்ஸ் இஸ் செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆத்ம திருப்தி. நமக்கு வந்து எத்தனை லைக் கிடைக்கிறது, எத்தனை கமெண்ட் கிடைக்கிறது இது முக்கியம் கிடையாது. நம்ம செய்யற விஷயம் நமக்கு ஒரு திருப்தி அளிக்கிறதா. இப்போ கர்மாவே ஒரு உதாரணமாக நான் எடுத்துப்பேன். 2006 அது டெலிகாஸ்ட் ஆச்சு. எஸ், அது வந்து எனக்கு வந்து டெஃபினட்டாக ஒரு திருப்தியை கொடுத்தது. அது எந்த அளவுக்கு அப்போ இது ஆச்சு, ரிசீவ் ஆச்சு, பாப்புலர் ஆச்சுங்கிறதெல்லாம் வேற விஷயம். அதில் ஒரு சின்ன வருத்தமும் எனக்கு இருந்திருக்கலாம், அதுவும் உண்மை. ஆனால் வாட் ஆக்சுவலி மேட்டர்ட் வாஸ், எஸ், நான் என்னுடைய பணியை என் மன திருப்திக்கு எனக்கு முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் வாட் இஸ் நீடட் இன் லைஃப் டுடே. ஸ்நாபிதோபி பகுஷே நதி ஜலைஹி கர்தப கிம் அயோ பவேத் கொச்சித் ஸ்வபாவோ துரதிக்ரமஹா. எதுக்காக இது ரெண்டையும் சொல்கிறேன் நான் அப்படின்னா, முதல்த்துக்கு அர்த்தம் வந்து கழுதியை எத்தனை தான் தண்ணியில் குளிப்பாட்டினாலும் அது என்றைக்குமே குதிரை ஆகாது. கழுதை தான்.
இந்த கழுதையெல்லாம் சின்னதாக இருக்கும்போது பார்க்கறதுக்கு குதிரை மாதிரியே இருக்கும். ஸோ அது குதிரையா கழுதையான்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அது வளர வளர தான் ஓ இது குதிரை இல்லை கழுதை அப்படின்னு தெரிய வரும். ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ். அதாவது நான் வந்து ஒரு கொட்டேஷனுக்கு இன்டர்பிரிட்டேஷன் மாதிரி சொல்கிறேன் அது. அதனால் அந்த கழுதையை எத்தனை தான் குளிப்பாட்டி அதை குதிரை, ஏன்னா ஆரம்பத்தில் குதிரை மாதிரி இருந்ததுனால அதை எத்தனை தான் குளிப்பாட்டினாலும் அது கழுதை தான். இதை நான் எதுக்கு சொன்னேன்னா, நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்பார்ன் குவாலிட்டி இருக்குது. அந்த குணம் அது வந்து கடைசி வரைக்கும் மாறாது. இதில் இந்த பிறவி குணம்னு சொல்கிறா தெரியுமா, அது எதை குறிக்கிறதுன்னா, நம்ம பிறக்கும்போது இந்த கிரகங்கள் இருந்த நிலை, இந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ், அதை பொறுத்து தான் நம்ம குணங்கள் அமையும். சில குணங்கள், அதனால தான் அதுக்கு பிறவி குணம்னே சொல்கிறா. அண்ட் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். குணம் மட்டும் இல்லை, அந்த மனுஷனோட நேச்சர், பிஹேவியர், ஆட்டிடியூட், ஹைட்டு, வெயிட்டு, அண்டு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து சீக்கிரம் வழுக்கையாயிடும், சில பேருக்கு அடர்ந்த முடியாக இருக்கும், சில பேருக்கு சீக்கிரம் நரைச்சி போயிடும், சில பேருக்கு வந்து நல்ல முடி வளரும், சில பேருக்கு வளராது. நம்ப மாட்டேன், இது எல்லாமே இட்ஸ் ஆல் கனெக்டட் டு த பிளானட்ஸ். அதாவது அந்த மனுஷன் பிறந்த அந்த நிமிஷத்தில், அந்த வினாடியில் கிரகங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அந்த கிரக சஞ்சாரத்தை பொறுத்து தான் நம்ம வாழ்க்கையே தீர்மானிக்கப்படுறது. அஃப்கோர்ஸ் இட்ஸ் எ வெரி வெரி வாஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தட் சப்ஜெக்ட். என்னன்னா, I just wanted to share my thoughts. Yes, planets decide our entire life. இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போது ஒருத்தரை பார்க்குறோம், ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், பார்த்தோடனே ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் தெரியுமா? பிகாஸ் we are all surrounded by magnetic fields. ஒரு வைப்ரேஷன், அதாவது என்ன வைப்ரேஷன்னா, சில பேரை பார்த்தோன்னே நம்மளுக்கு வந்து இவாளோட பேசணும்னு தோணும், இவாளை பிடிச்சி போகும், இன்ட்ராக்ட் பண்ணணும்னு தோணும். வேறு சில பேரை பார்த்ததுமே நமக்கு வந்து இது சரிப்பட்டு வராது, ஒத்து வராதுன்னு தோணும். எதனால் அப்படி தோன்றது? அந்த எண்ணம் வரத்துக்கு காரணம் என்ன? இதெல்லாம் வந்து அனலைஸ் பண்ணணும். அதான் சொன்னேன், இட்ஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட். எனிவே, இந்த குணம்ங்கிற விஷயம் வந்த உடனே ஐ தாட் ஐ வில் எக்ஸ்பிரஸ் திஸ் ஆல்சோ டு யூ. தமிழில் சொல்வா இல்லையா, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், 5இல் விளையாதது 50இல் விளையாது. அது வந்து 2 விதமாக இன்டர்பிரேட் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். 5இல் விளையாதுன்னா 5 வயசில் மாற்ற முடியலன்னா 50 வயசில் மாற்ற முடியாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று வந்து இந்த நாற்று நட்டுறது வந்து 5ஆவது நாள் வரலைன்னா அது அப்புறம் 50 நாள் ஆனாலும் வராது அப்படிங்கிற மாதிரி. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ நடிப்பு அப்படின்னு எடுத்துட்டேன்னா எல்லாருக்குமே பொதுவாகவே சொல்கிறேன், எஸ்பெஷலி மிடில் கிளாஸுக்கு வந்து இந்த நடிக்கிறதுல வந்து ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. ஏன் நம்மளும் நடிக்கணும், அதுவும் இதெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சீரியல்லாம் பார்க்குறோம், மற்றவா நடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே ஏன் நம்மளும் நடித்தா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிமனசில் ஒரு சின்ன ஆசை நிறைய பேருக்கு வரது உண்டு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால சில பேரால் வர முடியாது, சில பேர் வரா. பட் இதில் ஆக்சுவலாக பார்க்க போனேன்னா, நடிக்கிறதுல வந்து சில பேருக்கு வந்து இயல்பாகவே வரும், சில பேருக்கு வந்து சொல்லி கொடுத்தா வரும், சில பேருக்கு வந்து நம்ம எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் நம்மளோட எக்ஸ்பெக்டட் எக்ஸ்டென்ட்டுக்கு அவளால் வர முடியாது. அது எப்படின்னா, அந்த கற்பூர புத்தி, கரி புத்தி, வாழைத்தண்டு புத்தின்னு சொல்லுவா தெரியுமா? கற்பூர புத்தினா கற்பூரத்தை வந்து விளக்கில் காமிச்சோடனே படக்குன்னு பிடிச்சுடும். கரி புத்திங்கிறது வந்து அதை விசிறி ஊதி கீதி பண்ணி ஒரு மாதிரி நெருப்பை வரவழைக்கலாம். வாழைத்தண்டு வந்து என்ன பண்ணணும்னா அந்த நெருப்பையும் அணைச்சிடும். ஸோ அந்த மாதிரி எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, இப்போது சைல்ட் ப்ராடிஜின்னு கேள்விப்பட்டிருக்கோம். டிஆர் மகாலிங்கம், ஃப்ளூட் சொல்கிறேன், டிஆர் மகாலிங்கம், மாண்டலின் ஸ்ரீனிவாஸ், உன்னிகிருஷ்ணன், they were all supposed to be child prodigies. ஏன்னா அவளுக்கு வந்து இதுக்கும் பூர்வ ஜென்மத்துக்கும் சம்பந்தம் இருக்கா, அதெல்லாம் டிபேட்டபிள். பட் அந்த இன்பார்ன் குவாலிட்டி அவளுக்கு வருது. இதே மாதிரி தான் ஸ்வபாவோ துரதிக்ரமஹா, பிறவி குணம் என்றைக்குமே மாறாது. இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும், எல்லா இடத்துலையும் பொருந்தும். அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரி எடுத்துட்டேன்னா, ஆர்டிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் தி ஆர்டிஸ்ட் வந்து நான் வந்து இப்போ சொல்ல போகிறது வந்து ஒரு குத்தமாவோ குறையாவோ சொல்ல, யதார்த்தத்தை சொல்கிறேன். டு மேனேஜ் தெம், அது வந்து அவாவாளுக்கு தகுந்த மாதிரி நம்ம அனுசரிச்சுட்டு போகணும். எஸ்பெஷலி லீடிங் ஆர்டிஸ்ட்ஸ். அதுவும்
ஒரு சீனில் 2 ஃபீமேல் ஆர்டிஸ்ட் இருந்தால்னா கேட்கவே வேண்டாம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. எகெயின் ஐ ஹாவ் டு கோட் மை மென்டர் கேபி சார். அவர் என்கிட்ட சொன்னது இது. ஐ திங்க் இரு கோடுகள் அப்படிங்கிற படம் நினைக்கிறேன். வேர் ஜெயந்தி, ஷவுகார் ஜானகி 2 பேரும் நடிக்கிறார். அஃப்கோர்ஸ் தேவர் லீடிங் ஆர்டிஸ்ட் இன் தோஸ் டேஸ். அப்போ வந்து 2 பேரும் ஒரு சீனில் வரணுமா. மனுஷாளுக்கு இயல்பாகவே ஈகோ இருக்கும். அதுவும் வந்து ஒரு ஸ்டார் ஸ்டேட்டஸில் இருந்தாலும் நிச்சயமாக இருக்கத்தான் இருக்கும். ஸோ என்ன ஆகுமோ, ஷார்ட் ரெடி ஆகிடுமோ. இப்போ அசிஸ்டண்ட் போய் ஜெயந்திகிட்ட வந்து மேடம் ஷார்ட் ரெடி அப்படின்னா அவங்க வந்தாச்சா அப்படின்னு கேட்பாங்களாம். அதே மாதிரி ஷவுகார் ஜானகிட்ட போய் மேடம் ஷார்ட் ரெடி, அவங்க வந்தாச்சா. ஸோ இப்போ யார் முதல்ல போய் ஷார்ட்டில் நிற்கிறது, அங்கே ஆரம்பிக்குமா ப்ராப்ளம். சின்ன சின்ன விஷயம்தான், பட் எஸ் இயல்பாகவே இருக்கக்கூடிய விஷயம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த டைரக்டர்ஸுக்குள்ள ப்ராப்ளம் இதை அவர் ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஸோ அது இட்ஸ் அ வெரி ட்ரிக்கி சுச்சுவேஷன். நீ முந்தியா நான் முந்தியா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர்டிஸ்டோட இருக்கிற வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைப்ரேஷன், அது ரொம்ப கரெக்டாக இருந்தால்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எடுக்க முடியும். முதல் நாளே முறைச்சின்றால்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் வந்து சரியாக போகாது. நான் வந்து மறுபடியும் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் அகெயின் ஃபார் யுவர் வேல்யூபிள் டைம். நன்றி நன்றி நன்றி.